என்னோட பேபி கொண்டு வரலையா? இல்லம்மா, நான் உன் பேபியை கூட்டு வரல. உன்னோட பேபி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க. மாமா, எனக்கு என்னோட பேபியை காட்டுங்க. அங்க பாரு. என் பேபி வந்துருச்சு, என் பேபி வந்துருச்சு. என்னோட தம்பி வந்துட்டான். மம்மி, அப்பா, என் பேபி வந்துட்டான். நான் இப்ப இவனோட சந்தோஷமா விளையாடுவேன். ரொம்ப ஜாலியா இருப்பேன். காட்டுங்க, காட்டுங்க மாமா. இந்தா, உன் தம்பியை பாரு. வாவ், ரொம்ப கியூட்டா இருக்கான். மம்மி, அப்பா, இனிமே இவன் என் கூட தான் இருப்பான். நான் இவனோடவே தான் இருப்பேன். இவன் கூட நல்லா விளையாடுவேன். ஒண்ணா ஸ்கூலுக்கு போவேன். என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறான். புல்புல், அவங்கள வாசலையே வச்சுதான் பேச போறியா? உள்ள கூப்பிட மாட்டியா? ரெண்டு பேரும் வாங்க, பேபியோட ரூம் காட்டுறேன். சரிப்பா, என்னோட ரூம் காட்டு. நான் மறந்தே போயிட்டேன். நான் என் பேபிய ஒரு அழகான போட்டோ எடுக்க போறேன். அத நான் என் ரூம்ல மாட்டணும்ல. நான் உடனே போய் கேமரா எடுத்துட்டு வரேன். மாமா, வந்துட்டேன். மாமா, பேபிய கொஞ்சம் கேமரா பார்த்த மாதிரி திருப்பங்க. இந்தா. மாமா, இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்பா, இது பாருங்களேன். நம்ம பேபி எவ்வளவு அழகா இருக்குல்ல? வாங்க, நாம இந்த போட்டோ மாட்டலாம். வா, நான் போய் இந்த போட்டோவை மாட்டிட்டு வந்துடுறேன். வா 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 வா. அத்தை சொன்னதுல எந்த தப்புமே இல்லைங்க. இன்னைக்கு உண்மையாவே அத்தை சொன்ன மாதிரி நம்மளோட ஏதோ ஒரு அங்கத்தை வெட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த நேரம் இதோட முடிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும் தோணுது சந்தியா. என்ன இந்த நினைவு நம்ம ரெண்டு பேரோட மனசுல காலம் பூரா பதிஞ்சிடும். உன் அப்பா உன் மேல உயிரே வச்சிருக்கேன்ப்பா. நீ அப்பாவை மட்டும் தப்பா நினைச்சிடாத. நான் உங்ககிட்ட ஒண்ணு ஒப்படைக்கிறது. இந்த வீட்டில் நீ சந்தோஷத்தை நிரப்பணுங்கிறதுக்காக தான். உன் அப்பாவோட பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. நீ ஏன் புள்ளடா? உன்னோட அம்மாவும் உன் மேல உயிரையே வச்சிருக்காடா. இதை மறந்துடாம நீ ஞாபகம் வச்சுக்க.